அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. என்னுடைய கேள்வி என்னென்னா, இந்த பாடம் பண்ணுறதுனால உடல் ஆரோக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? கண்டிப்பாக. ஏன்னா மனிதனுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு காரணம் 72,000 நாடி நரம்பு. அந்த 72,000 நாடி நரம்புலேயும் முக்கியமான நாடிகள் 10 நாடி. அந்த 10 நாடிகள் சீராக இருந்ததுன்னா மனிதனுக்கு நோய் இல்லை. ஆனால் அந்த 10 நாடிலையும் முக்கியமான நாடி 3 நாடி: இடைகளை, பிங்களை, சுழுமுனை. இந்த 3 நாடி, இடைகளை, பிங்களை, சுழுமுனை, வாதம், பித்தம், சிலோஸ்தமம். இந்த 3 நாடிகள். அதனால்தான் நீங்கள் வைத்தியர்கிட்ட போனால் முதல்ல நாடி பிடிச்சி பார்ப்போம், இது 3 சீராக போகுதா. சீராக போடனா இவனுக்கு எது கம்மியாகுது, எது ஜாஸ்தியாகுது, எதை குறைக்கணும், எதை கூட்டணும் அப்படின்னு அதுக்கேற்ற மருந்து கொடுப்பான். டாக்டர்கிட்ட போனீங்கனாலும் நாடி பிடிச்சி பார்ப்பான். இப்போல்லாம் டாக்டருங்க நாடி பார்க்கறதில்ல, நேராக நீ சொல்கிற கம்ப்ளைண்ட்டை வச்ச மருந்து எழுதிடுவாங்க. ஆனால் முன்னெல்லாம் எல்லா டாக்டரும் நாடி பார்ப்பான், எல்லா வைத்தியனும் நாடி பார்ப்பான். அப்போ இந்த 3 நாடி மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான நாடி: வாதம், பித்தம், சிலோஸ்தமம். அப்போ வாதம் என்னன்னா காற்று. காற்று குறைஞ்சி போனாலும் மனுஷனை நோயாளி ஆக்கிடும். காற்று ரொம்ப அதிகமாக கூடினாலும் அவனை நிலை தடுமாற வச்சிடும். அதே மாதிரி பித்தம், சூடு ஜாஸ்தியானாலும் அவனுடைய நிலையில் நிற்க முடியாது, அதுவும் மிதமாக இருக்கணும். அதே மாதிரி சிலோஸ்தமம், நீர் ஒரு மனுஷனுடைய உடலில் மிதமாக இருக்கணும். அந்த மிதமாக இல்லாமல் அதிகமாச்சுன்னா ஆசைகள், நீர் எவ்வளோ மனிதனுடைய உடலில் கூடுதோ அவ்வளவும் ஆசைகள் அதிகமாக கூடும். எவனுடைய உடம்பில் அதிகமாக சூடாகுதோ அவனுடைய உடம்பெல்லாம் சோம்பேறித்தனத்தை உண்டாக்கிடும். அங்கங்கே படுக்க சொல்லும், வேலை செய்ய முடியாது, எது சோம்பேறித்தனத்தை கொடுத்துரும். எங்கே காற்று அதிகமாகுதோ அங்கே அலைச்சல் ஆகிடும் மனுஷனுக்கு. இது 3 செயலு தான் மனிதனுடைய செயல். இந்த 3 சீராக வச்சுக்கிறது தான் யோக பாடசாலை. ஆனால் இந்த 3ஐயும் சீராக வச்சுக்கிறேங்க, நான் உபதேசம் வாங்கிட்டேங்க, எனக்கு சீராக இல்லையே அப்படின்னா அதுக்கு காரணம் என்னான்னு பார்க்கணும். நம்ம சீராக வாங்கின பாடத்தை செய்துமான்னு பார்க்கணும். மனுஷனுடைய மனம் என்னவா இருக்குது அப்படின்னா, இங்கே வந்த ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்கினேன், இந்த பொருள் எப்படி இருக்குது, சரி அந்த கடையில் எப்படி இருக்குது பார்க்கலாம், அங்கே போய் வாங்குறது இல்லையே, இது கூட சரியில்லையே, நம்ம நினைக்கிற மாதிரி இல்லையே, இன்னொரு கடையில் போய் வாங்கலான்னு. அது மாதிரி ஆசிரமத்தில் கடையாக அங்காடி நாய் மாதிரி தெரியக்கூடாது. தெரிஞ்சின்னா எதையுமே பிடிக்க முடியாது. அதனால தான் சொன்னால், ஒன்றை பிடித்தோர்க்கே உண்மை வசப்படுமேன்னு. ஒரு குரு சொல்லிட்டான்னா அவன் நல்ல குருவோ கெட்ட குருவோ, அவன் சொன்னதை செய்தினா அதுக்கு ஒரு பலன் உண்டு. அதனால தான் வால்மீகி என்ன பண்ணால் ஊரெல்லாம் கொள்ளாட்சின்னு தெரிஞ்சுன்னு இருந்தான். போகிறவன் வரவங்கட்டெல்லாம் பிடிங்கிடுவான். ஆனால் அவ்வளோ பிடிங்க அவன் ஒண்டி சாப்பிட முடியுமா? வீட்டுக்கு போடுவான். வீட்டில் சாப்பிட முடியுமா? முடியாது. அப்போ ஊருக்கும் கொடுப்பான். அதே மாதிரி 3 வயசானவங்க வராங்க, அவங்களாண்டையும் கொள்ளாடிக்கிறான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீ இப்படி கொள்ளாட்சி போய் என்னப்பா பண்ணுற அப்படின்னாங்க. இது பாவமாக தெரியலையா? எனக்கு என்ன பாவம், நான் ஊருக்கு கொடுக்குறேன், வீட்டுக்கு கொடுக்குறேன்னா. சரி, உன் பொண்டாட்டிக்கிட்ட போய் கேளு, நான் இது வரைக்கும் உழைச்சி சாப்பிட்டதில்லை, இப்படி கொள்ளாட்சி தான் கொடுத்தேன், இந்த பாவம்லாம் உனக்கு தான் சொல்கிறாங்களேன்ட்டு சாமியாருங்க சொன்னாங்கன்னு பொண்டாட்டிக்கிட்ட சொல்கிறான். பொண்டாட்டி சொல்கிறாட போட முண்டோம் அப்படின்றான். உன் கடமை எனக்கு நீ திருடி எடுத்து வந்து போடு, கொள்ளாட்சி போடு, உழைச்சி போடு, எது போட்டால் உன் கடமை என் வீட்டு உள்ள போடணும், அதை தான் போட்டேன், எனக்கு அந்த பாவமோ புண்ணியமோ கிடையாது, அதெல்லாம் உனக்கு தாண்டாடினா. சரி, என்ன பொண்டாட்டி இப்படி சொல்லிட்டாலேன்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிறவங்க ஊருக்கெல்லாம் கொடுத்தோமேனு ஊரில் போய் கேட்குறான். ஊரில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, உன்னால் தொண்ணு முள்ள கொடுத்தா நாங்கள் சாப்பிட்டோண்டா, எனக்கு பாவத்துக்கும் சம்மந்தம் இல்லை, நீ உனக்கு தாண்டா சம்மந்தம். வால்மீகிக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு. போய் உட்காந்துங்கிற மறுநாள் வராங்க சாமியாருங்க. என்ன சாமி கேட்டியா பொண்டாட்டிக்கிட்ட? பொண்டாட்டி எனக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டா சாமி, உனக்கு தான் சொல்லிட்டா. ஊரில் கேட்டேன், அவங்களும் எனக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லைன்ட்டாங்க. இதுக்கு என்ன தான் வழி சாமி அப்படின்னு. ஒரு மாமரத்தை காட்டி இந்த மந்திரத்தை சொல்லுன்னு சொல்லியிருக்கலாம், இல்லை இதை செய்யின்னு சொல்லியிருக்கலாம். அந்த சாமியாருங்க என்ன பண்ணாங்க, ஒரு மாமரத்தை காட்டி இந்த மரத்தை பேர் மாமரம், மாமரம் சொல்லு, உன் பாவெல்லாம் அழிஞ்சிட்டோன்னாங்க. அந்த ஆள் என்ன போய் மாமரத்தை போய் சொல்கிறியா, அது எப்படியா என் பாவத்தை அழிக்கும், நான் எதுனா செய்தால் தானே என் பாவம் அழிக்கணும்னு யோசிக்கணும்ல. யோசிக்கவே இல்லை. அவர் மாமரம்னார். மாமரம்னது போய் ராமா மாமரத்தை ஜோர சொன்னால் என்ன ஆகும்? ராமா ஆகிடும். ராமானா ரவிமதின்னு அர்த்தம்.
அந்த ராமான்னும் போது பாவங்களை கூட்டுறதும் பாவங்களை அழிக்கிறதும் அந்த ராமா தான். ஒரு மனிதங்கிட்ட பாவத்தை சேர்க்கறதும் பாவத்தை அழிக்கிறதும் ராமா தான். ராமானா ரவிமதினா இடைகளை பிங்கலைன்னு அர்த்தம். அப்போது இந்த மாமரம் சொல்லி ராமான்னு வால்மீகி ராமாயணமே எழுதணும். எவ்வளோ பேர் மகனா நம்பர். ஆனால் அவன் அன்றைக்கி கேள்வி கேட்டிருந்தானா முட்டாளவே போயிருப்பான். கேள்வி கேட்கல, சாமியாருங்க சொன்னாங்க நான் சொல்லினுக்கிறேன்னு சொன்னான். அதனால் அறிவாளி. அதனால தான் சொன்னான், ஒன்றை பிடித்தோர்க்கே உண்மை வசப்படுமேன்னா. ஒரு குரு சொல்லி கொடுக்குறது அதை எந்த நேரமும் ஓயாமல் செய்யணும். உபதேசம் வாங்குறதால யாரும் பலன் கிடைக்கணும்னா அது ஏமாளித்தனமாகிடும், ஏமாந்து போயிடுவீங்க. என்னால் உங்களுக்கெல்லாம் சக்தியை கொடுக்க முடியாது. என்னால் நான் பெற்ற சக்திக்கு வழிகாட்ட தான் முடியும் உங்களுக்கு. அந்த வழியில் நீங்கள் போய் பயன்படுத்திங்களா தான் உங்களுக்கு அந்த சக்தி வரும். அதனால் உடல்நிலை சீராக இருக்கும். ஒன்றும் இல்லை, நான் ஒரு 40 வருஷம் தை வேலை செய்தேன் இல்லையா, 40 வருஷம் புகையிலேயே வேலை செய்தேன், 40 வருஷம் வெல்டிங்லேயே வேலை செய்துட்டு வந்தேன் நான். CO2 வெல்டிங், அதுவும் ஆர்க்கு வெல்டிங்காவது ராத்திரி ஆனால் கண்ணு எரியும், தண்ணி கொட்டும். அதுக்கு உப்பு தண்ணி வெங்காயம் வச்சு கட்டினா சரியாக போயிடும், ட்ராப்ஸ் விட்டால் சரியாக போயிடும். ஆனால் ஆர்க்கு CO2 வெல்டுக்குதே ஒவ்வொரு மந்தையும் ஹார்ட் அட்டாக் வந்து சாவடிச்சிடும். அப்படி என் கூட இருந்த எல்லாரும் செத்து போயிட்டான். ரிட்டையர்ட் ஆகாதே பாதி பேர் செத்து போயிட்டான், ரிட்டையர்ட் ஆகி பாதி பேர் செத்து போயிட்டான். வேலை செய்யும்போதே வாயிலேருந்து பல்லுலேருந்து தானாகவே ரத்தம் வரும். பசங்களாக இருந்தால் கூட அந்த CO2 கெமிக்கல் அது. ஆனால் 40 வருஷம் வேலை செய்து நான் இன்னும் கண்ணாடி போடல, எதுவும் போடாத பேசினுக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு இந்த பாடம் தான் அடிப்படையை தவிர, அதை தவிர நான் பெரிய அறிவாளி இல்லை, நான் பெரிய பலசாலி இல்லை. பாடத்தால் இன்னும் உயிராக இருக்கிறேன், பாடத்தால் இன்னும் உலகத்துக்கு அனுபவத்தை சொல்லின்னுக்கிறேன், பாடத்தால் பல பேருக்கு அது நன்மை கிடைக்குது. பாடத்தை எவன் ஒருத்தர் சீராக செய்கிறானோ அவனுக்கு அதன் பலன் உண்டு. பாடம் செய்யாதவங்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது. அப்புறம் பிரத்யாகாரம்னா என்ன சார்? பிரத்யாகாரம் ராஜயோகத்தில் 8 படிநிலை இருக்குது. என்னென்ன படிநிலை? ஈயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், அடுத்து பிரத்யாகாரம், தாரணை, தியானம், அடுத்து சமாதி. இது ஒரு படிநிலை. ஞானத்தை தான் அடையணும், யோகத்துக்கு வரணும்னு சொன்னால் முதல்ல பண்ண வேண்டியது என்கிட்ட இருக்கிற கெட்ட விஷயத்தெல்லாம் தூக்கி போடணும். எப்படி வேணால் நான் வாழ்ந்திருப்பேன், இனிமேல் அந்த மாதிரி நான் வாழ மாட்டேன், இப்படி தான் வாழ போகிற முடிவு எடுத்துட்டோம்ல. அப்போது என்கிட்ட இருக்கிற கெட்டதெல்லாம் தூக்கி போட்டோம்னா, இந்த கெட்டதெல்லாம் தூக்கி போட்டால் அந்த ஸ்டேஜே முதல் படிநிலை. அதுக்கு பேர் நியமம். இப்போ முடிவெடுத்துட்டேன், இந்த முடிவை என் உயிரே போனாலும் விட மாட்டேன் நிற்கிறோம்ல உறுதியாக, அதுக்கு பேர் நியமம். இது மட்டும் போதுமா அப்படின்னா உட்காந்து பழகணும். எல்லாருக்கும் கஷ்டமான விஷயமே அதுதான். இன்றைக்கி சாப்பாடு கூட தரையில் உக்காஞ்சி சாப்பிட்றதில்ல, அழகாக சேரில் உக்காஞ்சின்னு டைனிங் டேபிளில் போகிறதுனால முட்டியெல்லாம் செத்து போச்சு. 1 மணி நேரம் உட்கார முடியல, ஏன்னா உட்கார பழக்கமே இல்லாத போச்சு. அப்போது யோகத்தில் ஒரு மனுஷன் வெற்றி பெறணும்னு சொன்னால் இந்த உடல் பலம் தேவை. அப்போ உடல் உறுதி வேணும்னா நீ ஆசனம் கண்டிப்பாக பழகி ஆகணும். அப்போ 3வது படிநிலை ஆசனம். இப்போ ஆசனம் போட்டு பழகிட்டேன், என் உறுதி வலிமை உடம்புக்கு கிடைக்குது. அடுத்து என்ன பண்ணலாம்? அடுத்து பிராணாயாமம் பண்ணி ஆகணும். உன் மூச்சில் நீ கை வச்சாகணும். கல்லாப்பட்டியில் கை வச்சோம், அங்கே கையில் கை வச்சிங்க, எதோ கை வச்சியே, ஒரு நாளாவது உன் மூச்சில் கை வச்சியா அப்படின்னு முதல் தடவையாக ஆசனம் பழகினதுக்கப்புறம் இந்த மூச்சில் கை வைக்கணும். அதுக்கு பேர் என்னது? பிராணாயாமம். சரி, மூச்சில் கை வச்சிட்டல, மூச்சில் கை வச்சியே உன் புலனெல்லாம் வெளியே பார்க்குதா இல்லை ஒன்று நோக்கி திரும்பிச்சா அப்படின்னா வெளியே தாங்க பார்த்துனுக்குது. அப்படின்னா மூச்சு பயிற்சி சிரத்தையாக பண்ண வெளியே பார்த்துருந்த இந்த புலங்கள் எல்லாம் உன்னை நோக்கி திரும்பி பார்க்கும். அதுதான் ஐயா சொன்ன உன்னைப்பாரு ஊரை பார்க்காத. அந்த உன்னைப்பாரு ஊரை பார்க்காதன்றது தான் பிரத்யாகாரம். உலகத்தை நோக்கி பாஞ்சிருந்த இந்த புலன்களை திருப்பி மடமாற்றி என்னை நோக்கி பார்க்கறது தான் பிரத்யாகாரம். இது கைவசப்பட்டால் மட்டும்தான் மனசு ஒரு புள்ளியில் நில்லுனா நிற்கும். அப்படி ஒரு புள்ளியில் நின்றுதுன்னா அந்த நிலைக்கு பேர் தாரணை. இந்த தாரணை யாருக்கு வசப்படுதோ அவங்களால மட்டும்தான் தியானத்தில்
தியானம் கைகூடும், தியானத்தில் ஜெபமாகும். ஒரு புள்ளியில் என் மனசு நிற்க முடியலன்னு சொன்னால் தியானம் யாருக்கும் கைகூடாது. அதனால தான் சாமி நான் தியானம் கற்றுக்கலாம் வந்தேன், அதெல்லாம் இங்கே சொல்லித்ததில் கிளம்புவார். தியானம் யார் பண்ணுவா? மனசு அங்காடி நாய் மாதிரி அலையும் போது தியானம் வருமா? வராது. அப்போ நாம் எவ்வளோ படிநிலையை கடந்து இங்கே வந்தால் தியானம் கைகூடும். மனசு ஒரு புள்ளியில் நிற்க வச்சு பழகணும். ஆனால் நிற்குதா? நிற்கலையே. கடிகாரத்தில் இருக்கிற பெண்டுலம் மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கமும், அந்த பக்கமும் இந்த பக்கமும், அங்காடி நாய் மாதிரி ஊடு ஊடாக போய் வருது, தெரு தெருவாக போய் வருது. இது நல்லா இருக்கும், அது நல்லா இருக்குன்னு தேடி தேடி ஓடுற இந்த மனம் என்னைக்கு உன்னை பார்க்கும்? உன்னையே பார்க்காத மனம் நில்லுன்னா நிற்குமா? நில்லுன்னா நிற்காத மனசை வச்சுக்கின்னு யாரால் தியானம் பண்ண முடியும்? அப்போ அதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ தியானம் பழகணுமா? அந்த இன்பத்தை நீ உணரணுமானா இவ்வளோ படிநிலையும் கடந்து வந்தால் தியானம் கைகூடும். அப்படி தியானம் யாருக்கு கைகூடுதோ அவங்களுக்கு மட்டும்தான் சமாதி கைகூடும். புரியுதுனா? அப்போது நாம் இவ்வளோ விஷயங்களையும் கடந்து வந்தால் மட்டும்தான் சாத்தியம். ஆரம்பத்தில் ஐயா பேச்சை கேட்டேன், டேய் நீ இப்படி தான் இருக்கணுன்ட்டார். சரின்னு தூக்கி போட்டுருந்தா பரவாயில்ல, அதை வாசல்லையே வச்சுட்டு உள்ளே வந்துட்டோம். இது ஐயாவுக்கு தெரியும். அவன் வரான், வாசல்லையே வைக்கிறான், போகும்போது அவனே அதை எடுத்துன்னு போயிடறான். அப்போது ஐயா சொல்கிறத கேட்டு தூக்கி போடாமல் ஒரு இடத்துல வச்சுட்டு வந்துக்கிறோம். நமக்கு அதுக்கு நாளைக்கு தேவை வரும்போது திரும்பி அதை டேஸ்ட் பண்ணா என்ன அப்படின்னு அதை தேடி போகும்போது நம்ம நிலையெல்லாம் தடுமாறும்போது இது அடுத்தடுத்த நிலைக்கு நம்மளால் போக முடியாது. அப்போது ஞானம்ன்றது சாதாரண விஷயம் இல்லை, தியானம்ன்றது சாதாரண விஷயம் இல்லை, சமாதியும் சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு நம்ம மனம் நாம் இவ்வளோ பக்குவப்பட்டு வரும்போது தான் இது நம்ம கைவசப்படும். புரியுதுங்களா? தானே புலனைந்தும் தன்வசம் ஆயிடும், தானே புலனைந்தும் தன்வசம் போயிடும். முதல்ல அந்த புலன்களை தன் வசப்படுத்தணுமா. ஏன்னா இது வரைக்கும் நான் சொல்லுவேன் பெருமையாக, எல்லாத்தையும் நான் தான் செஞ்சேன் அப்படின்னு நான் தான் பெருமையாக பேசுவேன். ஆனால் உலகத்தில் நான் தான் செய்கிறேன்னு உலகத்தில் யாரும் செஞ்சவங்க கிடையாது. அவங்கள மனம் ஆட்டி படைக்குது. அவங்க மனம் எதை சொல்லுதோ அதை செஞ்சு போட்டு இவன் பெருமையாக பேசுவான், நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவான். ஒரு நாளும் நான் தான் செஞ்சேன்னு சொல்லக்கூடிய தகுதி யாருக்கும் இல்லை. அவங்கவுங்க மனம் அவங்கள ஆட்டி படைச்சி அவங்கள வழி நடத்துது. அப்போ இப்படி இருக்கிற மனசை நான் வசப்படுத்தணும்னா மூச்சு முதல்ல எனக்கு வசப்படணும். மூச்சு என்ன பண்ணுது? நாய்க்கு இறைக்கிற மாதிரி இறைக்குது. உக்காந்து ஐயா மூச்சை கவனிங்க அப்படின்னா மூச்சு எங்கே ஓடுது அப்படின்னா இந்த மூச்சு தான் சாமி உன்னையும் காப்பாற்றுது என்னையும் காப்பாற்றுது அப்படின்னா இவ்வளோ நாளாக அதை நான் பார்க்கவே இல்லை. வேகமாக ஓடினா மூச்சு வாங்குச்சு, பொறுமையாக நடந்தால் மூச்சு வாங்கலை. அப்போது உயிர் போகிற மாதிரி இருந்தால் தான் மூச்சை பற்றி பிரச்சனையே வருது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அப்பா முடியல, கொஞ்ச நேரம் உட்காருவோம். மூச்சுக்குன்னு ஒரு சோதனை வந்தால் தான் நம்ம மூச்சையே பார்க்குறோம், அது வரைக்கும் பார்க்கவே இல்லை. அப்போது நம்மளுடைய புலன் மனமெல்லாம் அடங்கணும்னா நம்ம மூச்சு நம்ம கைவசப்படணும். மூச்சு கைவசப்பட்டால் புலன் கைவசப்படும், புலன் கைவசப்பட்டால் தியானம் கைகூடும், தியானம் கைவிடப்பட்டால் சமாதி சித்திக்கும். புரியுதுங்களா? இவ்வளோ பெரிய விஷயம் இது உள்ளே இருக்குது. இது புரியாமல் தாடி விட்டுக்கினே இருந்தால் வேலை ஆகாது. நமக்கே ஒரு மயக்கம் வந்துடும். நம்ம ஒரு வேளை பெரிய சாமியார் ஆகிட்டோமோ நல்லா பொருத்தமாக வேறு இருக்குது. பார்க்குறவங்களாம் சொல்கிறாங்க, இன்னும் சாமியார் மாதிரி ஆகிட்ட. இப்போ நமக்கே ஒரு இருமாப்பு வந்துடும். ஒரு நம்ம பெரிய சாமியார் ஆகிட்டோமோ, உண்மையிலேயே பார்க்குறவங்களாம் தெரியுதோ அப்படின்னு நினச்சிப்போம். இதில் ஒன்றுமே இல்லை சாமி. பாத்திரம் வெளியே சுத்தமாக இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. உள்ள பாத்திரமும் சுத்தமாக இருந்தால் அந்த பாத்திரத்தில் சமைக்கலாம், சமைச்சு சாப்பிடலாம். புரியுதா சாமி? அதுதான் பிரத்யாகாரம், ஆத்மானம் சாமி.
சாமி. வாழ்ந்து மறையும் மனிதர் நடுவில் வாழ்ந்து வந்த சாமி. வாழும் கலையை உணர்த்த மண்ணில் வாழ வந்த சாமி. வாழும் கலையை உணர்த்த மண்ணில் வாழ வந்த சாமி. ஐயா சாமி சாமி எங்க நித்யானந்த சாமி. ஐயா சாமி சாமி எங்க நித்யானந்த சாமி. ஆதி அந்தம் அற்றதாக இருப்பதுதான் சாமி. ஆதி அந்தம் அற்றதாக இருப்பதுதான் சாமி. நித்யானந்தம் என்று இங்கு இருந்தந்த சாமி. நித்யானந்தம் எங்கு இங்கு இருந்தந்த சாமி. ஜீவராசி வாசியாசி வாங்க வேண்டும் என்று. ஜீவராசி வாசியாசி வாங்க வேண்டும்